நீங்க ஒரு டைலரா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு பண்டிகை வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பிரஷர் வந்து அதிகமாயிடும். இன்னைக்கு காலையில துணி தைக்க குடுத்தவங்க, மதியமே ஃபோன் பண்ணி, "என்ன தச்சு முடிச்சாச்சா?" அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களே! கரெக்ட்டா சொன்னீங்க. கடல்லே இல்லாத ஒரு கலர்ல துணி எடுத்துட்டு வந்து குடுத்து, இதுக்கு லைனிங் வச்சு தச்சு தாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே! ஆமாங்க. கடல்லே இல்லாத கலருக்கு, கடையில எங்க லைனிங் கிடைக்கும்? சரி, நம்ம அதையும் கண்டுபிடிச்சு வாங்கி எடுத்துட்டு வந்துட்டோம்னா, அதுக்கு மேட்சா நூல் கிடைக்காது. நாளைக்கு பண்டிகைய வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நைட்டு துணி எடுத்துட்டு வந்து குடுத்து, "இத தச்சு தாங்கக்கா. உங்கள நம்பி தான் நான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்கள விட யாருமே நல்லா தச்சு தரமாட்டாங்க." அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டும்போது, மனசுக்கு சில்லுன்னு இருக்கும். ஆமாங்க. அவங்க சொன்னதுல மனசு சில்லுன்னு இருக்குன்னு வாங்கிடுவோம். ஆனா, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தைக்கும்போது மண்டை ரொம்ப சூடாயிடும். உண்மையா? ஆமாங்க. எல்லாருக்கும் அழகா துணி தச்சு குடுத்துட்டு, நமக்குன்னு ஒரு துணி தச்சிருக்க மாட்டோம். ஏன்னா, நேரம் இருக்காது. உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்ல ப்ளவுஸ் கிளாஸ் இருக்கு, சுடிதார் கிளாஸ் இருக்கு, மேக்ஸி கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு எது கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ, நீங்களும் அத வாங்கி புது புது டெக்னிக்ஸ கத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுப்போம்.